மறைந்த டாக்டர் அப்துல் கலாமும் மாமேதை எம்.எஸ். விஸ்வநாதனும் இந்த நாட்டின் கர்வ காரணங்கள் என்று புகழாஞ்சலி செலுத்தினார் இசையமைப்பாளர் இளையராஜா. மறைந்த திரை இசை மாமேதை எம்.எஸ். விஸ்வநாதனுக்கு தமிழ்நாடு திரை இசை கலைஞர்கள் சங்கத்தின் சார்பாக நினைவஞ்சலி கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டம் சங்கத்தின் தலைவர் எஸ்.ஏ. ராஜகுமார் தலைமையில் நடைபெற்றது. இசைஞானி இளையராஜா முன்னிலை வகிக்க இயக்குநர்கள், சங்க தலைவர்கள் விக்ரமன், கவிஞர் முத்துலிங்கம், பெப்சி தலைவர் சிவா ஆகியோர் கலந்து கொண்டனர். விழாவில் இளையராஜா எம்.எஸ்.வியின் படத்தை திறந்து வைத்து பேசுகையில், இன்றைக்கு இசை கலைஞர்கள் சங்கத்தில் எம்.எஸ்.வி அவர்களின் நினைவஞ்சலி நடந்து கொண்டிருக்கிறது. இந்த சங்கம் உருவாவதற்கு முக்கிய காரணமே அண்ணன் எம்.எஸ்.வி அவர்கள்தான். இந்த சங்கத்தை உருவாக்க பிலிப்ஸ், மங்களமூர்த்தி, ஹென்றி டேனியல், பாப்ஸ் போன்ற கலைஞர்கள் உறுதுணையாக இருந்தார்கள். அந்த காலத்தில் இசை என்கிற தொழில் எப்படி நடந்தது என்று இன்று உள்ள இசையமைப்பாளர்களுக்கு தெரியாது. அப்போதெல்லாம் இசை கலைஞர்களுக்கு குறிப்பிட்ட நேரமே இல்லை. கம்பெனி வேன் வரும். இசைக்கலைஞர்கள் ஒவ்வொருவராக ஏற்றிக்கொண்டு ஸ்டூடியோவிற்கு வருவார்கள். அவர்களுக்கு முன்னவே அண்ணன் வந்து நிற்பார். இன்று உள்ளதை போல் ஸ்டாப் பேமெண்ட் அப்போது கிடையாது. பாட்டெல்லாம் மொத்தமாக வாசித்து முடித்துவிட்டு படம் வெளியாகி பல நாட்களுக்கு பிறகு அந்த கம்பெனிக்கு சென்று இசைக்கலைஞர்கள் வரிசையில் நின்று தங்களுடைய பெயரை பதிவு செய்து டிக் அடித்த பிறகே சம்பளம் பெற்றனர். நாங்கள் ரயில்வே காலனியில் ரயில்வே ஊழியர்கள் ஏற்பாடு செய்திருந்த கச்சேரியில் பாடிக்கொண்டிருந்தோம். அதே காலனியில் தன்னுடைய உறவினரை பார்க்க வந்திருந்த அண்ணன் எம்.எஸ்.வி கச்சேரி நடக்கும் மேடைக்கு 2 வீடுகள் தள்ளி தங்கியிருந்தார். இது எங்களுக்கு தெரியாது. கம்யூனிஸ்ட் ஆபீஸில் படுத்திருந்த போது ஒரு ஊழியர் வந்து அண்ணன் எங்கள் கச்சேரியை கேட்டதாக கூறினார். எங்களுக்கு அன்று இரவு தூக்கமே பிடிக்கவில்லை. சில நாட்களில் சென்னை வந்து அண்ணனை சந்தித்து ஆசீர்வாதம் வாங்கினோம். இன்று இளைஞர்களுக்கெல்லாம் ஊக்கமாக இருந்த டாக்டர் அப்துல் கலாம் மறைந்துவிட்டார். நமது இரத்த நாளங்களில் கலந்துவிட்ட அண்ணன் எம்.எஸ்.வியும் மறைந்துவிட்டார். இந்த நாட்டின் கர்வ காரணங்கள் மறைந்து விட்டார்கள் என்று யாரும் நினைக்க வேண்டாம். அவர்களுடைய இசையும் கலாம் தந்த ஊக்கமும் வருகின்ற சமுதாயத்திற்கு பெரும் உந்து சக்தியாக இருக்கும் என்றார் இளையராஜா. எம்.எஸ்.வியின் நண்பர் கிட் ஆர்டிஸ்ட் பிலிப்ஸ், பிரசாத், காந்தி கண்ணதாசன், மகன் முரளி ஆகியோரும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்.